திருச்சிற்றம்பலம். ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரன். திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மேவுநாள் என்னாளோ. திருச்சிற்றம்பலம். அண்டசராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமலவிநாயகர் சத்சங்கமும் புரசை திருநெறிக் கழகமும் இணைந்து மிகச் சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற இந்த அருள் ஞான வேள்வியிலே திருமுரு அருளி செய்த திருமந்திரத்திலே 3ஆம் தந்திரத்திலே அட்டாங்க யோகம் என்பது பற்றி நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே பிராணாயாமம் என்கிற பகுதி பற்றி தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. திருமந்திரத்தை 3 இடங்களில் சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ 4வது இடமா ஒரு இடத்துல திருமந்திரத்தை தொடங்க சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஒரு காலத்தில் திருமந்திரம் என்றால் அது ரொம்ப பெரியவங்க படித்தவங்களுக்கு தான், அது நமக்கெல்லாம் அது ஒன்றும் சம்பந்தம் இல்லை என்று நினைந்திருந்த காலம் மாறிப்போய் திருமந்திரம் நமக்காகத்தான், அவங்களுக்கெல்லாம் தேவையே கிடையாது என்று சொல்லுகிற அளவிற்கு திருமந்திரம் இப்பொழுது மிக எளிமையாக திருமூலர் நம்மிடையே மிக எளியவராக உலாவி வருகின்றார். அந்த அளவுக்கு வாழ்வியலிலே சிவானந்தம் பெறுவதற்கு எளிய முறைகளை சொல்லித் தருகிறவர் நம்முடைய திருமூலர். சிவராச யோக சக்கரவர்த்தி என்று அவரை தாய்மானவர் சொல்லுகிறார். யோகம் நம்ம நாட்டுக்கு மட்டுமல்ல, பல்வேறு நாடுகளுக்கு சொந்தமானதுதான். ஆனால் அந்த யோகம் முழுமை பெற்றிருப்பது சைவ சமய நெறியில மட்டும்தான். அங்கேயெல்லாம் ஓரொரு அளவில் நின்று விடுகிறது. ஆனால் நம்முடைய சித்தாந்த சைவத்தில் மட்டும்தான் அது துவக்கம், நடுநிலை, நிறைவு என்று முழுமை பெற்றிருப்பது இங்குதான். அப்படி 8 பகுதிகளாக பிரித்து இந்த யோகத்தை மிக தெளிவாகவும் மிக நேரிய முறையிலும் விவரிக்கின்ற நூலாக நமக்கு விளங்குவது திருமூலருடைய திருமந்திரம். 3ஆம் தந்திரம் முழுமையுமே யோகத்திற்காக அர்ப்பணிக்கிறார். அதை தவிர வேற எதுவுமே அவர் பேசல. நிறைவாக இந்த யோகங்களை சொல்லுகிற பொழுது இந்த சந்திரகலை, கேசரி யோகம் இவற்றையெல்லாம் ரொம்ப அற்புதமாக விவரிப்பார் நம்முடைய திருமூல தேவநாயனார். நாம சென்ற முறை கூட இந்த யோகத்தினுடைய துவக்க நிலையாக பிராணாயாமத்தை பற்றி நாம் பேசினோம். ஆக அது எப்படி விளங்குகிறது இந்த பிராணாயாமம் என்று சொன்னால், யோகத்திற்கு நுழை வாயிலாக விளங்குகிறது. அதை தூல யோகம் என்றும் சூக்கும யோகத்தினுடைய வாயில் என்றும் அதை சொல்லலாம். காற்றை ஒழுங்குபடுத்துகின்ற அந்த தத்துவத்தை, பயிற்சியை நமக்கு மிக தெளிவாக அவர் எடுத்து பேசுகின்றார். நம்மையும் அறியாமல் நாட்கணக்கிலே சென்று வருகின்ற இந்த மூச்சுக்காற்று நம்முடைய வாழ்வியலிலே எத்துணை அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை அறிவுறுத்துகின்றார் நம்முடைய திருமூல தேவநாயனார். அதனாலேதான் பிராணாயாம யோகம் என்றே அது அழைக்கப்பெறுகிறது. இந்த காற்று என்பது நாம் உள்ளே இழுக்கிறது இந்த அட்மாஸ்பியரிக் ஏர், இந்த
வெளியிலே இருக்கக்கூடிய காற்றை நாம் இழுக்கிறோம். அதில் ஆக்சிஜன் மட்டும் இல்லை, அதில் நைட்ரஜன் இருக்குது, அதில் கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, வேறு வேறு காற்றுகளினுடைய கலவைகள் எல்லாம் அதில் கலந்து தான் இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து தான் நாம் உள்ளே இழுக்கிறோம். ஆனால் அதிலிருந்து இந்த ரொம்ப அற்புதமாக இந்த 10 வாயுக்களாக அதை பிரித்து அதில் தலைமையாக விளங்குவது இந்த பிராணன். மூல மந்திரம் ஓதலிங்கிலை. ராமேஸ்வரம் சரி யாரையா பார்த்தா அவங்கள பார்க்க வரவங்களை பார்த்து கேட்பான், என்னப்பா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்பாரான். கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்கறது என்ன பெரிய ஆச்சரியன்னு நினைப்பீங்க. கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்கறது பெரிய ஆச்சரியம் என்னன்னா, மனைவியோட வந்திருப்பான் அந்த ஆளு, அவனை பார்த்தா கேட்பாரு கல்யாணம் ஆயிடுச்சா. சாமி என்னங்க சாமி கல்யாணம் ஆயிடுச்சுங்க சாமி. இல்லப்பா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டேன். கல்யாணம் ஆயிடுச்சான்னா அவர் சுவாமி கேட்கறதுனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொன்னா, உனக்கென்று ஒரு தெய்வத்தை தேர்ந்தெடுத்து கொண்டு உனக்கென்று ஒரு மந்திரத்தை கை கொண்டு விட்டாயா, இது அர்த்தமா அதுக்கு. இது அப்படி கேட்பாரு. உனக்குன்னு ஒரு கடவுள் தேர்ந்தெடுத்துட்டியாப்பா, உனக்குன்னு ஒரு மந்திரம் எடுத்துக்கிட்டியா, எந்த மந்திரம் வேணாலும் இருக்கட்டும், ஒரு மந்திரம். அதைத்தான் அண்ணன் என்ன சொல்றாரு, மூல மந்திரம் ஓதலிங்கிலை. மூல மந்திரம் ஒரு மந்திரம். அப்ப இந்த மந்திரத்தை செபித்தல், அதான் செபம். அதை நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் சொல்லுவது என்று இல்லாமல் இடையறாது சிந்தித்தல், அந்த செபம்ங்கிறது. செபம் சந்தோஷம் முதல்னு கூட சுலபம்தான், இதுதான் கஷ்டம். எது சந்தோஷம்? என்ன சந்தோஷம்னு கேட்டா நமக்கு என்ன சார் சந்தோஷத்துல என்ன சமாச்சாரம்னு, சந்தோஷம் நீங்க எதை குறிக்கிறார் திருமூலர் நம்ம தெரிந்து கொள்ளணும். சந்தோஷம் என்று சொன்னால் எது கிடைத்தாலும் அதை கொண்டு திருப்திப்பட்டு சந்தோஷப்படுதல், அதான் சந்தோஷம். எது கிடைச்சாலும் சந்தோஷம் இருக்குமா? அந்த அந்த நிறைவு எவ்வளவு கிடைச்சாலும் சந்தோஷம். இந்த குளத்தில் தாமரை பூத்திருக்கும், மலர் வெளியில் மலர்ந்திருக்கும். சொல்லியிருக்கண்ணே, சொன்ன இந்த தாமரை வெளியில் மலர்ந்திருக்கும். திடீர்னு பெரிய மழை பெஞ்சு இது குளத்துக்குள்ள நிறைய தண்ணி வரும், தாமரை எல்லாம் முழுகிருமா? தாமரை முழுகுமா? என்ன ஆகும்? மேலே வந்துருமா? எப்படி? இந்த தண்டு என்ன பண்ணும்? இந்த தண்டு தாமரையை விட்டுருங்க, தாமரை கீழே ஒரு தண்டு இருக்குல்ல, இந்த தண்டு இந்த தண்ணி அளவுக்கு தகுந்த மாதிரி நீண்டுக்கும். வெள்ளத்தனைய மலர் நீட்டம். அதுபோல சான்றோர்கள் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு துன்பம் வந்தாலும் சான்றோர்கள் சான்றோர்கள் தான், மதிப்பு மாறவே மாட்டாங்க. அவங்களை எப்பவுமே உலகத்தார் விரும்புவார்கள் இல்லைங்களா? அதுதான் சுவாமி சொன்னார் சந்தோஷம்னார். அவங்க பெருசா ஒரு சமாதானம் வந்தாலும் துள்ளி குதிக்க மாட்டாங்க, பெருசா ஒரு துன்பம் வந்துட்டாலும் துவன்ற மாட்டாங்க. நான் அப்புறம் சரி பண்ணிக்கிறேன் அதை, ஏன்னா உங்க மனசுல டக்குன்னு பதியும் சொன்னேன். எவ்வளவு கசக்கினாலும் வேல்யூ மாறுமா அதுக்கு? அது போல எவ்வளவு இருந்தாலும் சான்றோர்கள் மதிப்பு மாறவே மாறாது. வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டப்படுவாங்க, எத்தனையோ துன்பம் வரும், ஆனா சான்றாண்மை மாறாது அவர்கள். அப்போ அவர்களுக்கு உலகத்தார் மதிப்பு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த மதிப்பு அவர்கள் என்ன உடை உடுத்தியிருக்கிறார்கள் என்பது கவலை அல்ல, அவர்கள் எங்கே வாழ்கிறார்கள் என்பது கவலை அல்ல, அவர்கள் என்ன உண்ணுகிறார்கள் என்று கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் அவருக்கு உரிய பெருமை அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும்.
இதுதான் அங்க சொல்லுகிறார். இந்த சான்றாண்மை, இந்த சான்றாண்மையைத்தான் சந்தோஷம் என்று சொல்லுகிறார். தவம், செபம், இதெல்லாம் போன தடவையே சொல்லிட்டீங்களா சார், ஏன் இப்ப இந்த தடவை இன்னைக்குன்னு சொல்றீங்கன்னா அதுக்குள்ள ரகசியத்தை நான் அப்புறமா சொல்றேன் உங்களுக்கு. ஏன்னா சொல்ல சொல்லி எனக்கு வேண்டுகோள். நான் என்னைக்குமே சொன்னதை திரும்பி சொல்ற வழக்கு எனக்கு கிடையாது. ஏன்னா இருந்தாலும் ஒன்று ரெண்டு பேர் மனசுல நினைப்பாங்கல்ல, சார் சரியா படிச்சுட்டு வரலையோ, போன தடவை சொன்னதையே இந்த தடவை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, சமாளிக்கிறாரோ. என்ன பேசுறவனை காட்டிலும் கேட்கிறவங்க இன்டெலிஜென்ட். எனக்கு தெரியும் எத்தனை பேரை கேட்கிறாங்க, எத்தனை விதமான சொற்பொழிவாளர்கள், எந்தெந்த சொற்பொழிவாளர் எப்படி எப்படி பேசுவார், என்னென்ன சொல்லுவார், என்ன முறையில் பேசுவாருங்கிறது அத்துப்படியானவர்கள் இந்த பார்வையாளர்கள். அதனால் அவங்கள ஏமாற்ற முடியாது, ரொம்ப கஷ்டம், எனக்கு தெரியும். நான் இவ்வளோ தூரம் சொன்னோன்னு உங்களுக்கு காரணம் புரிஞ்சிருக்கும். ஓ அதுக்காகத்தான் இப்போ ரெண்டாம் தடவைன்னு சொல்றாரு. காரணம் பற்றித்தான் திரும்பவும் சொல்லுகிறாங்க. தவம், சந்தோஷம், ஆத்திகம், தானம். ஆத்திகம் முதல்ல இந்த சொர்க்க நரகத்தில் நம்பிக்கை வேணும். சொர்க்க நரகம்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது, எனக்கு கடவுள் மேலாம் நம்பிக்கை கிடையாது அப்படிங்கிறவன் யோகத்துக்கு வரக்கூடாதுங்கிற சுவாமி சொல்றார். இறை நம்பிக்கை நல்லது தீயது, நல்லது செஞ்சா அது நன்மையாக விளையும், தீமை செய்தால் நமக்கு நிச்சயமாக அந்த தீமையின் பயனை ஒருவர் ஊட்டுவார் என்கிற அச்சமெல்லாம் இருக்கணும். அப்படியெல்லாம் இல்லைன்னா நீ வராதுன்ட்டார் யோகத்துக்கு, நீ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வான்ட்டார். அதுதான் ஆத்திகம். ஆத்திகங்கிறது அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. தானம், உழைத்து ஈட்டிய பொருளிலே உயர்ந்தவர்க்கு சான்றோர்களுக்கு ஒன்று தருதல், அதுதான் தானம். தர்மம் கொடுக்கணும், அது அறநூல்ல போயிடும். தானம் என்பது அருள் நூல்ல வரும். தர்மம் கொடுக்கணும், அது வேறு பக்கம். தானம் என்பது இருக்குதே, அது உயர்ந்தோர் மாட்டு செய்வது. உயர்ந்தவர்கள் எனக்கு ஒன்று கொடுன்னு கேட்க மாட்டாங்க, ஆனா தெரிந்து அவர்களுக்கு சென்று கொடுப்பது இருக்குதே, அது அதை விட ரொம்ப பெருமை வாய்ந்தது. நம்முடைய பாம்பன் சுவாமியுடைய சீடர் ஒருத்தர் இருந்தார். அவர் வாரியார் சாமியை கூட்டிகிட்டு ஒரு தடவை வடசென்னை பகுதியில் ஒரு வள்ளல் இருந்தாராம், அவர்கிட்ட போனாராம். நிறைய பேர் அங்கே வந்திருக்கிறார்கள் அந்த வள்ளலை பார்க்கறதுக்கு. எந்தெந்த ஊருக்கோ கஷேத்ராண்டம் போனவங்க, திருக்கோயில் போனவங்க, தலையாத்திரை செய்கிறவர்கள், பெரியவங்க, முனிவர்கள், இவங்கெல்லாம் நிறைய பேர் அங்கே வராங்களாம். இவர் என்ன பண்ணுறாரா, ஒரு தட்டு நிறைய பொற்காசு பணம் இதெல்லாம் வைத்துட்டு வருகிறவர்களுக்கு அதை அள்ளி இப்படி கையில் வச்சுக்கிறாராம். வருகிறவர்கள்லாம் அப்படி எடுத்துக்கொள்ளுகிறார்களாம். இதை இவர் பார்த்துட்டே இருந்திருக்கிறார். வாரியார் சுவாமி கேட்டாராம் அவர்கிட்ட, என்னது வருகிறவர்களுக்கெல்லாம் இவங்க கொடுப்பாங்க, அவங்க வாங்கிப்பாங்க, எப்பவும் கொடுக்குற கை தானே மேலே இருக்கணும், வாங்குற கை கீழே தானே இருக்கணும். இங்கே வாங்குற கை மேலே இருக்கு, கொடுக்குற கை கீழே இருக்கு, இப்படி கொடுக்குறார். அவங்கெல்லாம் இப்படி எடுத்துக்கிறாங்க, இது ஏன் அப்படின்னு. உடனே அவரு, ஆமா நீ கேட்கறது கூட சரிதான், நம்ம அவரே கேட்டுருவோமே அப்படின்னுட்டு அந்த வள்ளலை பார்த்து கேட்டாங்களாம், என்ன ஐயா நீங்க இப்படி கொடுக்குறீங்களே, இல்லை ஏதாவது இருக்கான்னு. எப்பவுமேங்க அவர் சொன்னாராம், எப்பவுமேங்க கொடுக்குறவங்க கை மேலே இருக்கணும், வாங்கினவங்க கை கீழே இருக்கணும். ஆமாங்க, அதைத்தான் நாங்களும் சொல்றோம், அதான் நானும் சொல்றேன், கொடுக்குறவங்க கை மேலே இருக்கு, வாங்குறவங்க கை கீழே இருக்கு. எப்படின்னு கேட்டாங்களாம். வருகிறவர்கள் எல்லாம் எனக்கு அருளை வாரி வாரி கொடுக்குறாங்க, அவங்க கை மேலே இருக்கு, நான் அதை வாங்கிக்கிறேன், அதனால என் கை கீழே இருக்குன்னாராம் அவரு. அழியிற பொருளை கொடுக்கிற நானு உயர்வில்லை, அதை விட உயர்ந்தது அருள். அருளை அவர்கள் தருகிறார்கள், கொடுக்கிற கை மேல, வாங்குற கை கீழே அப்படின்னாராம். இதுக்கு பேர் தானம்னு பேர்.
இந்த தானத்தை செய்யக்கூடிய மனப்பக்குவம் மனநிலை வேணும். இந்த தானம் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, உயர்ந்தவங்களுக்கு ஒன்று கொடுக்கணும்னா அது தன்னுடைய உழைப்புல வந்ததை கொடுக்கணும். அதுதான் அங்க ரொம்ப முக்கியம். கடத்தங்காய் எடுத்து, ஆமா அதெல்லாம் தானம் என்னுடைய உழைப்பில். அதுதான் 63 நாயன்மார்களில் பலரும் செய்தது. அவங்க அடியார்களை எப்படி கருதினார்கள் என்று சொன்னார். அவர்கள் செய்ததெல்லாம் உயர்ந்தவர்களுக்கு, அந்த ஞானிகளுக்கு அது கொடுத்தது. கோவணம் இது கொடுத்தது, ஓடு கொடுத்தது, ஆடை கொடுத்தது, உணவு கொடுத்தது, இதெல்லாமே அந்த தானம். தானம் சிவன் தன் விரதமே. சிவன் விரதங்கள், அதாவது உரிய காலங்களில், சிவனுக்கு உரிய காலங்களில் சிவனை நினைத்து போற்றுகின்ற அந்த செயலை செய்யணும். பிரதோஷம், திருவாதிரை, மாத சிவராத்திரி, சோமவாரம், இந்த மாதிரி சிவனுக்கு உரிய நாட்களில் உரிய விரதத்தை கடைபிடித்தல் வேண்டும். அதை சொல்லுகிறார். சிவன் தன் விரதமே சித்தாந்த கேள்வி. அது அடுத்தது. கொஞ்சம் சித்தாந்தம் தெரிஞ்சிருக்கணும். சித்தாந்தம்னா என்னன்னா, நமக்கு இறைவனுக்கு என்ன உறவு, நமக்கு ஏன் இந்த துன்பம் விளைகிறது, இந்த துன்பத்திலிருந்து உயிர் விடுபடுவதற்கு என்ன செய்து கொள்ள வேண்டும் என்ற இந்த நமக்கு ஆகமங்களில் என்ன சொல்லி இருக்கிறாங்க, நமக்கு என்ன வழிகாட்டி என்ற அந்த செய்திகள் எல்லாம் சித்தாந்த கேள்வியினர். அதை தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். மகம் தீ வேட்டல், அந்த வேள்விகள் செய்தல் வேண்டும் அல்லது செய்வித்தல் வேண்டும். நாம் செய்யலாம், இல்லாட்டி செய்வித்தல் வேண்டும். சிவபூசை, சிவபூஜை செய்யணும். ஒரு சுருக்க அளவிலாவது சிவபூஜை செய்தல் வேண்டும். விரிவா செய்யலைன்னாலும் கூட, எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட, சிவபூசையை ஒரு சுருக்க அளவிலாவது செய்து கொள்ளுதல் வேண்டும். சிவபூசையை செய்வதனுடைய மேன்மையை பாருங்க. எங்க கொண்டு வச்சிருக்கார் சிவபூசைன்னா, அந்த யோகத்தில் அந்த நியமத்துக்கு செல்ற 10ல் 9ஆவதா வச்சார் சிவபூசை. சிவபூஜையினுடைய சிறப்பை அப்பர் சுவாமி சொல்லுவார். புத்தியினால் சிலந்தியும் தன் வாயின் நூலால் புது பந்தரு அது இழைத்து சருகால் மேய்ந்த சித்தியினால் அரசாண்டு சிறப்பு செய்ய சிவகணத்துள் புகப் பெய்தார். திரளால் மிக்க வித்தகத்தால் வெள்ளானை வில்லான்பு விரவியவா கண்டதற்கு வீடு காட்டி பத்தர்கட்கு இன்னமுதாம் பாசூர் மேவிய பரஞ்சுடரை கண்டு அடியே உய்ந்தவாரே. பத்தர்கட்கு இன்னமுதாம் பாசூர் மேவிய பரஞ்சுடராம் இன்னமுதை கண்டடியேன் உய்ந்தவாரே. அப்பர் சுவாமி சொல்றார். நாவல் மரத்தின் கீழே இந்த சிவலிங்கம் இருந்தது. இந்த சிலந்திக்கு அந்த சிவலிங்கத்து மேல தீருணாத காதல், சாமி மேல. அதைத்தான் சொல்ல போறேன். இப்ப அந்த சிவலிங்கத்தை பார்த்து பார்த்து அது மகிழும். ஆனா மேல இருந்து இந்த மரத்துல, நாவல் மரத்துல இருந்து இந்த காஞ்ச சருகு மேல விழுந்துகிட்டே இருந்தது. இதுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த காஞ்ச சருகள் இந்த சாமி மேல உழுவுத, என்ன பண்ணலாம், எப்படி செய்யறது, இதை தடுக்கிறதுன்னு யோசனை பண்ணிச்சு. சரி, ஒரு வலைய பின்னிடுவோம் இதுக்கு மேல. வலை பின்னுனா இந்த சருகெல்லாம் சாமி மேல உழுவாது அப்படின்னுட்டு வலை பின்னிச்சான். அது ஏதோ அந்த பக்கம் ஏதோ ஒரு வலைய பின்னிச்சு. அது எங்க இருந்தாலும் பின்னும். அது அங்க பின்னிச்சு. உடனே சாமிக்கு பந்தல் போட்டுதான் பின்னிச்சா அப்படி சொல்லலாமா அப்படின்னு நீங்க கேட்பீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்பர் சொல்றார், இல்லப்பா தெரிஞ்சுதான்ப்பா பின்னிச்சது, தெரியாம செய்யல, தெரிஞ்சுதான் செஞ்சது. அதுக்கு சொல்றார், புத்தியினால் சிலந்தியும், புத்தினாலன்னு சொன்னார். தானா செய்யலையாம், புத்தி பட்டு செஞ்சுதான். ஏன்
இந்த சிவபூஜை செய்கிறவர்களுக்கு, மானிட பிறவியிலே சிவபூஜை செய்து வருகிறவர்களுக்கு ஏதோ ஒரு காரணம் பற்றி அடுத்த பிறவி வேறு ஏதாவது இழிந்த பிறவி வந்து சேர்ந்தாலும் கூட சிவபூஜை தொடர்பு இருந்து கொண்டே இருக்குமா. ஒரு குற்றம் செய்து விடலாம். எத்தனையோ பெரியவர்கள் கூட குற்றம் செய்து மானிட பிறப்பிலிருந்து வழுவி டீப்ரமோட் ஆகி வேறு வேறு பிறவிகளுக்கு போயிருக்கிறாங்க. ஆனாலும் கூட புத்தி தத்துவத்தில் தான் வினையின் பயன்கள் தங்கும். இந்த புத்தியில் போய் இந்த சிவபூஜையினுடைய தத்துவம் தங்கி எந்த பிறவி எடுத்தாலும் சிவபூஜையை வழுவாமல் செய்யுமா. அதனால சொல்லுகிறார் இங்க, அந்த சிவனுக்குரிய தொண்டை செய்யக்கூடிய நிலையில இது செய்துதான். ஆனா அதுல ஒரு 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 நுட்பம் வைக்கிறார். அதுதான் சொல்ல போறேன். இப்ப புத்தியினால் சிலந்தியும் தன் வாயின் நூலால், வாயின் நூல் அது எச்சி தானே, சுவாமிக்கு அந்த எச்சில் ஆகுமா? அதுக்கு அது தெரியுமா? அதுகிட்ட இருக்கிறது அதுதான் மூலதனம். அது என்ன பண்ணும்? அதனால தன்னுடைய வாயின் நூலால் பொதுப்பந்தர் அது இழைத்துனார். இப்ப விழுந்த சருகெல்லாம் என்ன ஆயிடுச்சு? கூரை வெஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இப்படி அது வழிபாடு செய்து மகிழ்ந்திருந்த பொழுதுதான் யானை நீரை முகந்து கொண்டு அது சிவபூஜை பண்ணிச்சு. அது சிவபூஜை பண்ணுகிற பொழுது அந்த நீரினால அந்த சிவனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது இது மெனக்கட்டு கட்டி வச்சிருந்தது இல்ல, எது இந்த பந்தல், அது இருந்த இடம் தெரியாம போயிடுச்சு. தினம் கட்டுறது, இது தண்ணியை ஊற்றி அழிக்கிறதுமா, அது உண்மையிலேயே நொந்து நூலா போச்சு. எது சிலந்தி. இது என்னடா இது, இதோட சண்டை போட்டு ஜெயிக்கவும் முடியாது. அது பார்த்தது ஒரே வழி, ஒன்று இது இருக்கணும், இல்லைன்னா நான் இருக்கணும். ஒன்று நீ இருக்கணும், இல்லாட்டி நான் இருக்கணும்ட்டு இந்த யானையை துதிக்கையில் பூந்து ரெண்டும் செத்து போச்சு. உங்களுக்கு வரலாறு தெரியும். இப்ப பாருங்க, சிலந்திக்கும் யானைக்கும் என்ன செஞ்சாருன்னு அப்பர் தெளிவா சொல்றாரு. வேற எங்கேயும் கிடையாது. பெரிய புராணத்தில் கூட அழகா கோச்சங்கள் சொல்றாரு. அப்பர் சுவாமி ரொம்ப அற்புதமா அந்த செய்திகளை சொல்றார். சிலந்தி என்னாச்சு? அது கோச்சங்கள் சோழனா வந்துருச்சு. அதனால சொல்லுகிறார், சிலந்தியும் தன் வாயின் நூலால் புதுப்பந்தர் அது இழைத்து சருகால் மேய்ந்த என்ன பண்ணார்? சித்தியினால் அரசாண்டு சிறப்பு செய்ய. அது கோச்சங்கட் சோழனாக இருந்து சிறப்பு செய்ய, அப்படி சிறப்பாக ஆண்டு கொண்டது. அது முடிஞ்சவனே என்ன பண்ணாராம்? அதுக்கு அடுத்த பிறவில சிவகணத்துள் புக பெய்தார், கொண்டு வந்து தான் சிவகணத்தில் சேர்த்துக்கிட்டாராம். அதுக்கு அப்புறமும் சொல்றார் என்ன ஆச்சுன்னுட்டு அப்பர் சுவாமி. சிவகணத்தில் சேர்த்து சிவகணங்களுக்கு தலைமை இடத்தை கொடுத்தாராம். யானைக்கு என்ன பண்ணாரு? யானைக்கு சொல்றார், அதை விடாம பாருங்க, கண்டினியூட்டி. திரளால் மிக்க வித்தகத்தால் வெள்ளானை வில்லா அன்பு விரவியவா கண்டதற்கு வீடு காட்டி. யானையினுடைய அன்பை சொன்னார், வில்லா அன்புன்னார். என்ன அன்பா? வில்லா அன்பு. வில்லுதல்னா என்ன அர்த்தம்? பிளவுபடுதல். பிளவுபடுதல் வில்லும் அன்பு. வில்லா அன்பு பிளவுபடாத அன்பா. எதோட அன்பு? யானையோட அன்பு. சிவலிங்கத்தின் மேல, சிவன் மேல வைத்திருக்கிற அந்த யானையினுடைய அன்பு வில்லா அன்பாக இருந்ததா. அப்படி வில்லா அன்பாக இருந்த காரணத்தினால அதுக்கு என்ன பண்ணாரா? திரளால் மிக்க வித்தகத்தால் வெள்ளானை வில்லா அன்பு விரவியவா கண்டதற்கு வீடு காட்டி, அதற்கு வீடு பேர் கொடுத்துட்டாராம். இவருக்கு ஒரு தடவை மனுஷ பிறவியா போட்டு அதுக்கப்புறம் சிவகணத்துக்குள்ள கொண்டு வந்து விட்டாரு. யார? சிலந்திய. ஆனா யானைக்கு டைரக்டா. அப்ப இவரு அப்பர் சாமி சொல்றாருன்னா அதுல ஏதோ சூட்சம் இருக்குல்ல. இல்ல, இதுக்கு ஒரு பிறப்பை கொடுத்தார். ஏன்னு கேட்டா, இந்த சிலந்தி என்ன பண்ணிச்சு? மேல கூரை போட்டுச்சு, சருகெல்லாம் மேய்ஞ்சிச்சு, எல்லாம் பண்ணிச்சு. அதுக்கு பேரு சிவப்பணி. சிலந்தி பண்ணது. யானை பண்ணது சிவபூசை. சிவப்பணி சரியை, சிவபூசை கிரியை.
சரியைக்கு ஒரு படி வந்துட்டு வரணும், கிரியைக்கு நேரா வீடு தான். அதான் சிவபூசை உயர்ந்ததுன்னு காட்டினார் அப்பர். எவ்வளவு உயர்ந்தது சிவபூசை? நீங்க முடிவு எடுத்திருக்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. நாளையிலிருந்து சார் இல்ல, நாளையிலிருந்துன்னா அப்ப இன்னைய வரைக்கும் இல்லையான்னு அர்த்தமா? இல்ல இல்ல, நாளையிலிருந்து சார் இந்த யானையை நினைச்சே நாங்க பூஜை பண்றோம் சார். என்ன அற்புதமா பண்ணி இருக்குது இல்லையா? அது எவ்வளவு தெளிவா அப்பர் சுவாமி சிவபூசையினுடைய பெருமை இங்க சொல்றார். இது பணி, இது பூசை. அதனாலதான் அந்த பணியை மேல வச்சுட்டு சிவபூசைய கடைசியில கொண்டு வந்து வைக்கிறார். இந்த 10ல சிவபூசை ஒன்மதி. ஒன்மதிங்கிறது நல்ல பண்பு நலன்கள், நல்ல உயர்ந்த பண்பு நலன்கள் அவை வேண்டும். இந்த 10ம் சொல் இறைந்தும் நிவம் பல செய்த நியமத்தானே. இதெல்லாம் செய்தவன் நிபந்தங்கள் போல இவற்றை செய்தவன் எல்லாம் நியமத்திலே நிற்கிறவனாக வருகிறான் என்று அந்த பகுதியிலே சொல்லுகிறார். இனி 3வதாக ஆதனம் என்று சொல்லக்கூடிய ஆசன பகுதி இருக்கிறார். ஆசனம்னு சொல்லுகிற பொழுது அதுல இப்ப நான் அந்த பகுதியை உங்களுக்கு விரிவா சொல்ல போறது கிடையாது. என்ன காரணம்னா அது 8 விதமான ஆசனங்களை தான் சொல்றார். பங்கயம் முதலான பல்வேறு ஆதனம் அங்குல 2 நாளும் என்று சொல்லுகிறார். பத்மாசனம் என்று சொல்லக்கூடிய, பங்கயம்ல பத்மாசனம், பத்மாசனம் என்று சொல்லக்கூடிய ஆசனங்கள் முதலாக பல ஆசனங்கள் இருக்கின்றன. ஆனா அதுல 8 ரொம்ப முக்கியம். அதிலேயும் ஸ்வத்திகம் என்று சொல்லக்கூடிய ஆசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்று சொல்லி அந்த 8 ஆசனங்களை எப்படி போடுவது என்ற அந்த விவரம் சொல்லுகிறார். யோகம் செய்கிறவர் தன்னுடைய கை, கால், முதுகு, சிரசு இவற்றை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த முறைகளை சொல்லுகிறார். அப்படி சிம்மாசனம், சிங்கம் போல வைத்துக் கொள்ள கேசரி யோகம் செய்வதை பின்னால விளக்குவார். இந்த கேசரி யோகம் செய்வதற்கு இந்த கேசரின்னா சிம்மம்னு அர்த்தம், சிங்கம்னு அர்த்தம். இந்த சிங்கம் போல அமர்ந்து அந்த ஆசனத்தை அமர்ந்து அந்த யோகத்தை செய்தல். பத்மாசனம் என்று சொல்லுவது 2 கால்களையும் அடித்து அந்த பாதங்களை எடுத்து தொடைகளின் மேலே, மாற்று தொடைகளின் மேலே அந்த 2ஐயும் நல்லா இழுத்து வைக்கணும். 2 காலையும் இழுத்து வச்சு 2 கரங்களையும் அந்த பாதங்களின் மேலே அப்படி வைத்து அந்த பாதமும் இந்த கரமும், அது பாத தாமரை, இது கரத்தாமரை, இந்த பாத தாமரை இந்த கரத்தாமரை ரெண்டும் மலர்ச்சியாக அப்படி வைத்துக்கொண்டு செய்யப்படுகின்ற ஆசனம். இதையெல்லாம் குருவை வச்சு செய்யன்னு திருமூல சொல்லியிருக்காருன்னு நான் திரும்பவும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். ராத்திரி போய் டோன்ட் ட்ரை எனிதிங். ஆசனங்கள்லாம் அதனால தான் நான் ஐ எம் நாட் எலாபரேட்டிங் ஆன் திஸ். இதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆசனங்களை குருவை வைத்துத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும், செய்ய வேண்டும் என்பது திருமூலரே சொல்லுகிறார். நல்ல குருவை வைத்துக்கொண்டு ஆசனங்கள், ஆசனம் மட்டும் போட்டு தெரிந்து கொள்வது யோகாசனம்னு பேரு. அது ஆசன யோகம்னு பேர். அதோடையும் நின்றுறது உண்டு. ரொம்ப பேர் ஏமத்துக்கு நியமத்துக்கும் வராமலேயே யோகாசனம் போறவங்களும் உண்டு. நேராவே யோகாசனம் போயிடுறது இல்லையா? அதே மாதிரி யோகாசனம் நேராவே யோகாசனம் போறவங்க இயம நியமத்தை பத்தி கவலைப்படாம போறவங்களும் உண்டு. ஆனால் அது முறையல்ல. ஒழுங்குபட்ட உடம்பு தான் ஆசனத்துக்கு உடன்படும். இந்த இயம நியமம் 2 இருக்கு பாருங்க. இந்த ஒழுக்கத்திலே நின்று தள்ள வேண்டுவனவற்றை தள்ளி கொள்ள வேண்டுவனவற்றை கொள்ளுகிற பொழுது உடம்பு நாம் சொல்லுவதை உடம்புல ரொம்ப கீ போர்ஷன் முதுகந்தண்டு. இந்த பின்னால இருக்க இந்த முதுகந்தண்டு, இந்த முதுகந்தண்டு போய் அங்க மேல போய் குருந்தத்துல அமர்ந்து இருக்கும். அந்த குருந்தத்து வரைக்கும் இருக்கிற அந்த பகுதி இருக்குதே, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. அதனால அந்த ஆசனம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியை நான் அது ஒரு 8 தந்திரம் சொல்லியிருக்கார், 8 மந்திரங்கள் சொல்லியிருக்கார். அதில் ஒவ்வொரு ஆசனத்தையும் சொல்லுகிறார் எப்படி போட வேண்டும்னு. இந்த விவரத்தை சொல்லுகிறாரே தவிர இந்த விவரத்தை நீங்கள் நல்ல ஆசிரியரை வைத்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இனி அடுத்ததாக வருகிற 4வதாக வருகிற பிராணாயாமம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி.
பிராணாயாமம் வரைக்கும் தான் உங்களுக்கு நான் முன்னையே சொன்ன மாதிரி தூல யோகம். இந்த தூல யோகம் நிகழ்ந்த பிறகுதான் சூக்கும யோகத்துக்கு வரணும். ஏன் பிராணாயாமம் செய்ய வேணும்னா, யோகத்துக்கு ரொம்ப தேவையான கருவி மனம். இந்த மனம் என்கிற கருவியை கொண்டு அதை கொஞ்சம் பயன்படுத்தித்தான் நாம கொஞ்சம் பயணத்தை செய்ய வேண்டியிருக்கு. அப்போ மனம் நம்ம சொல்றதை கேட்கணும் அப்படின்னு சொன்னா, அது நம்முடைய கட்டுக்குள்ள வர வேண்டும் என்று சொன்னால் மனதை நேரடியாக கட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது. மூச்சு காற்றை நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வருகிற பொழுது மனம் தானா கட்டுக்கு வந்துடும். காற்றை ஒழுங்குபடுத்துகிற பொழுது மனம் ஒழுங்குபடுகிறது. எனவே மனத்தை ஒழுங்குபடுத்தி மனத்தை கொண்டு போய் ஒவ்வொரு ஆதாரமா நிறுத்துறது தான் பிரத்யாகாரம். நிறுத்தின ஆதாரத்தை விட்டு வெளியில வராம பார்த்துக்கிறது தான் தாரணை. அதுக்கப்புறம் தியானம், சமாதி, இப்படி கொண்டு போறார். அதனால இந்த மனதை சரி பண்றதுக்கான பயிற்சி தான் முதல்ல இந்த யம நியமம் ஆசனம் இதெல்லாம் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ரொம்ப தெளிவாக இந்த பிராணாயாமம் என்று சொல்லக்கூடிய ஒன்று. அந்த பிராணாயாமத்தை துவங்குகிற பொழுது இது எப்படி என்று ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். ஆரியன் நல்லன் குதிரை இரண்டுள, ஆரியன் நல்லன் குதிரை இரண்டுள. 2 குதிரை இருக்கான். அதுல ஒன்னு ஆரியன், இன்னொன்னு நல்லன். வீசி பிடிக்கும் விரகரியார்களே, கூறிய நல்லன் குருவின் அருள் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படுந்தானே அப்படின்னார். 2 குதிரை இருக்கான் நம்மகிட்ட. நம்மகிட்ட என்ன, எல்லார்கிட்டையும் தான். அந்த 2 குதிரை இருக்கையா, அந்த 2 குதிரையை அடக்கி ஆளுகின்ற திறம், ஆற்றல் நாம வளர்த்து கொள்ள வேண்டாமா என்று கேட்கிறார். இந்த 2 குதிரை என்னன்னு கேட்டா, 2 குதிரை ஒரே குதிரை தான். இடம் நோக்கி 2 குதிரைன்னார். ஒரு குதிரை, அந்த ஒரு குதிரை 2 குதிரையா பாவிக்கப்படுகிறது, இடம் நோக்கி பாவிக்கப்படுகிறது. இந்த ஒரு குதிரை என்னன்னு கேட்டா பிராணன்னு பேர். இந்த பிராணன் என்பது நாம சுவாசிக்கிற காற்றினுடைய ஒரு பகுதி, தசவாயுக்கள்ல ஒரு பகுதி இந்த பிராணன். எங்கே நாம காற்றை சுவாசிக்கிறோமோ அந்த காற்றிலே இந்த பிராணன் என்று சொல்லக்கூடிய ஆக்சிஜன் எங்கே அதிகமாக இருக்கிறதோ அதுவே பிராணாயாமம் செய்வதற்குரிய பகுதியாக விளங்கும். உதாரணமாக பார்க்கிற பொழுது எங்கே தூய்மையான காற்று, அந்த காற்று எங்க அதிகமாக கிடைக்கிறதோ அந்த இடத்துல பிராணாயாமம் பண்ணணும். தப்பி தவறி பஸ் டெப்போவில் உட்காந்து செஞ்சிடக்கூடாது. ஊரில் இருக்கிற அத்தனை பொல்யூஷனும் அங்கே தான் இல்லையா. எனக்கு டைம் கிடைச்சி சார், பஸ்ஸு கிளம்புறதுக்கு இன்னும் ஒரு 10-15 நிமிஷமாவது ஆகும், நான் கொஞ்சம் அப்படியே பிராணாயாமம் பண்ணுறேன்னு பண்ணிடக்கூடாது. ஏன்னு கேட்டால் அதில் முழுக்க முழுக்க ஆக்சிஜனுடைய அளவு கம்மியாக இருக்கும். ஆக்சிஜன் ரொம்ப தூய்மையான நிலையில் அதுக்கு ஓசோன்னு பேர், அல்லது நேசன்ட் ஆக்சிஜன் பேர். அதுக்கு விஞ்ஞானம் படித்தவர்களுக்கு தெரியும். அது O2 ஓவா இருக்கும். O2ங்கிறது மாலிகுலர் ஸ்டேட்டு. அதுவே ஸ்பிளிட் ஸ்டேட்ல ரொம்ப தூய்மையான நிலையில் நேசன்ட் ஆக்சிஜன், அப்படி தூய்மையான ஆக்சிஜன். அது எங்க தெரியுமா அதிகமா இருக்குமா, நீங்க என்ன ஆச்சரியப்படி, கல்லால் மரத்துக்கு கீழே அதிகமா இருக்குமா. இப்போ அங்கேயே அவர் உட்கார்ந்துருக்காரு, தெரியுதா உங்களுக்கு? யாரு யார் உட்கார்ந்துருக்கா? யோக தட்சிணாமூர்த்தியாக உட்காந்து. எவ்வளவு இண்டிகேஷன் பாருங்க நமக்கு காட்டியிருக்காங்க. இந்த கல்லால் மரத்தின் கீழே முழுக்க ஓசோனம் மரத்துக்கு கீழே இருக்குமா. அந்த கல்லால் மரங்கிறது இச்சி மரம்னுபாங்க, இப்போ அதுக்கு பேர் இச்சி மரம்னு சொல்லுவாங்க. அந்த காற்று அதிகமாக இருக்கிற பொழுது நாம இன்ஹேல் பண்ற காற்றுல அது அதிகமாக பிரித்தெடுக்கப்படும். இந்த 2 குதிரைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, அந்த பிராணங்கிறது ஒரு குதிரை தான், அது 2 போறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வலது கால் பெருவிரல்ல இருந்து ஒரு நாடி கிளம்புது. 72,000 நாடி இருக்கு, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நமக்கு முக்கியமா இப்ப 2 நாடியை சொல்றேன். வலது கால் பெருவிரல்ல இருந்து ஒரு நாடி கிளம்பி போகுது. அந்த நாடிக்கு பேரு இடா நாடின்னு பேரு. இடது கால் பெருவிரல்ல இருந்து ஒரு நாடி போகுது, அதுக்கு பேரு பிங்களா நாடின்னு பேர்.
இந்த ரெண்டும் போய் என்ன ஆகுது, மேலே ஏறி வந்து பெருவிரல் வழியாக ஏறி வந்து காலின் வழியாக ஏறி உந்தியங்கமலத்தில் வந்து பின்னுது. உந்தியங்கமலத்தில் பின்னிய பிறகு இடா நாடி இடப்பக்கமாகவும் பிங்களா நாடி வலப்பக்கமாகவும் மாறிடும். நான் முதல்ல எங்க சொன்ன இடா நாடி வலது கால் பெருவிரல்ல சொல்லியிருந்தேன். இப்போ ட்ராக் மாறிடும். இங்கே வந்தவுடனே உந்தியில் வந்தவுடனே ட்ராக் மாறி இப்படி போகும். இப்படி முதுகின் வழியாக மேலே ஏறி பிடரியின் வழியாக தலையின் வழியாக சென்று நாசியிலே போய் டெர்மினேட் ஆகும். இப்ப நாசியில வந்து அது முடிவடைகிற அந்த 2 நாடிகளும் ரொம்ப முக்கியமான நாடிகள். அப்ப இந்த பிராணன் என்ன பண்ணணும், மூக்கின் வழியாக சுவாசிக்கிற இந்த பிராணன் இடாநாடி வழியாக போகிற பொழுது ஒரு பயணத்தையும் வலது நாடியின் வழியாக செல்லுகிற பொழுது இன்னொரு பயணத்தையும் செய்து 2 குதிரைகளாக பாவிக்கப்படுகின்றன. இந்த காற்று எந்த நாடியின் வழியாக போய் எந்த நாடியின் வழியாக வருதல் வேண்டும் என்கிற கணக்கு உண்டு. இந்த கணக்கை சொல்லுகிறார் சுவாமி. இந்த குதிரைன்னு பொதுவாக சொல்லி ஆரம்பிக்கிறார். இந்த 2 குதிரை இருக்கியா, தரிகட்டு போக விடக்கூடாது இந்த குதிரைய. இதை என்ன பண்ணணுமா, இதை விறகு அறிவார் இல்லை, இந்த சூழ்ச்சியை அறிந்து கொள்ளுகிறவர் இல்லை, வீசி பிடிக்கும் விறகு அறிவார் இல்லை. எப்படி பிடிக்கணும் வீசி, அந்த லகானை பிடிச்சி அப்படி இழுத்து அதை கண்ட்ரோல் பண்ணி அந்த குதிரைகளை செலுத்தக்கூடிய சூழ்ச்சியை அறிகின்றவர்கள் இல்லை. கூறிய நல்லன் அல்லது கூறிய நாதன், நாதன்னா தலைவன் அர்த்தம். கல்வி கேள்விகளிலே சிறந்தவனாக சிறந்த அறிவுமதி படைத்தவனாக விளங்கக்கூடிய தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு குருவின் அருளினாலே வீரிய நாதன் குருவின் அருள் பெற்றால், இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா சொல்லுகிற குருவோட அருள் பெற்றால்னார். குருவோட அருள் பெற்றார்னா என்ன அர்த்தம்? குருவோட அருள் பெறுதல் என்று சொன்னால் குரு சும்மா சொல்லி கொடுத்துருவார, ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கையே சொல்லி தரத்துக்கு எத்தனை தகுதி எதிர்பார்க்கிற பொழுது குரு சுயநலத்தினால எதிர்பார்க்க மாட்டார். சொல்லித்தருகிற ஆற்றல் சரியான இடத்துல பக்குவம் உள்ளவனுக்கு போய் சேருகிறதா, அவன் அதை கற்றுக்கிட்டு வியாபாரம் பண்ணுவானா என்று பார்ப்பார். வியாபார நோக்கு இல்லாதவர்களுக்குத்தான் குரு செஞ்சு கொடுக்கணும். ஒருவன் அதை வைத்து வியாபாரம் செய்கிறான் என்று தெரிந்து அதை ஒரு குரு அவனுக்கு கற்றுக் கொடுப்பாரையானால் முதல்ல சீடன் நரகத்துக்கு போக மாட்டான், குரு தான் நரகத்துக்கு போவார். அப்புறம் சீடன் அங்கே நின்று ஒரு வரவேற்பார். வாப்பா, நான் உனக்கு முன்னாலே இங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வா நீயும் வா அப்படின்ட்டு நரகத்துக்கு போகணும். ஆக இதை இங்கே சொல்லுகிறார். குருவின் அருள் பெற்றால் என்ன பண்ணலாம், வாரி பிடிக்கும். வாரி பிடிக்க என்ன ஆகுமா, அது வசப்படும் தானே, அது வசப்படும். இந்த காற்று இந்த நாசிக்குள்ள போயிட்டு திரும்ப திரும்ப வருகிற ஒரு கண்ட்ரோல் கிடைச்சிருச்சுன்னா வரும் பாருங்க ஒரு பிடிப்பு. அப்ப பார்த்தீங்கன்னு சொன்னார் ஒன்றும் இல்லை, நம்முடைய நீங்க இது ட்ரை பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. நான் எதை நீங்க ட்ரை பண்ணலான்னு சொல்றேனோ அதை நீங்க ட்ரை பண்ணலாம். இப்ப நம்ம உடம்புல எங்கேயோ ஒரு வலி இருக்கு, அல்லது ஏதோ ஒரு பிடிப்பு ஏற்பட்டிருக்கு, ஏதோ ஒரு வாயு பிடிப்போ ஏதோ ஒரு பிடிச்சிருக்கு, டக்குன்னு ரிலீஸ் ஆக முடியாது, வலிக்குது அப்படின்னு சொன்னா நாம என்ன செய்யலாம், இந்த நாசியில இந்த ஒன்று வலது நாசியை அடைக்கலாம், இடது நாசி வழியா உள்ள வேகமா காத்த உங்களால எவ்வளவு இழுக்க முடியுமோ அவ்வளவு இழுக்கலாம். காத்த இழுத்துட்டு அங்கேயே நிறுத்தணும், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நிறுத்தணும். நிறுத்திட்டு உடனே என்ன பண்ணணும், திரும்ப இடது நாடியை அடைச்சிட்டு வலது நாடி வழியா காத்து முழுக்க வெளியில விடும். இதை நீங்க 3 தடவை 4 தடவை 5 தடவை 10 தடவை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த உபாதை நீங்கிறத நீங்க கண்கூடா பார்க்கலாம். உடனே ரிலீஸ் ஆகும். அது இதுக்கு இந்த கும்பித்தலுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. உள்ள கொண்டு போய் காத்த கும்பித்தல் இருக்கு பாருங்க. காத்து நான் உங்களுக்கு பிராணாயாமம் எல்லாம் சொல்லி தரல, பிராணாயாமம் இதான் போல இருக்குன்னு நீங்க உடனே டோன்ட் கம் டு த கன்க்ளூஷன். உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ், நிறைய டிப்ஸ் சொல்லுவேன், நிறைய டிப்ஸ் நான் சொல்லலை, அவர் சொன்னதை உங்களுக்கு சொல்லுவேன். இதை நீங்க குறிச்சு வச்சுக்கலாம். இதுல எந்த ஆபத்தும் இல்லை.
நான் ஒன்றும் உங்களை ஆசனம் போட்டெல்லாம் உட்கார சொல்ல, நீங்கள் எப்படி உட்கார்ந்துருக்கிறீர்களோ அந்த மாதிரியே உட்கார்ந்து இந்த முதல்ல இடது நாசி வழியாக இந்த காற்றை முழுக்க எவ்வளோ இழுக்க முடியுமோ இழுக்கலாம், எவ்வளோ வேணாலும் இழுக்கலாம். அது அவங்களுடைய திறமையை பொறுத்தது. இழுத்து விடக்கூடாது வெளியில். நீங்கள் இழுக்கிறதுக்கு எத்தனை நாழி ஆச்சோ அத்தனை நாழியை போல 4 மடங்கு நேரம் உள்ள நிறுத்தணும். அப்ராக்சிமேட்டாக 4 பங்கு நீங்கள் எண்ணிக்கலாம். இல்லாட்டி இல்லை சிவசிவ சொல்லலாம். சிவசிவ என்கிலர் தீவினையாள். சிவசிவ என்கிலர் அந்த மந்திரமே அது 2 மாத்திரை, அது 2 2 4 மாத்திரை, அது 4 4 8 8 4 12 4 16 மாத்திரைக்கு அதை சொல்லியிருக்கார். அந்த பாட்டை அந்த 2 தடவை சொன்னால் 32. ஸோ உள்ளே இழுக்கிறது 32, 2 தடவை சொல்றது. 4 தடவை சொல்ற வரைக்கும் உள்ள நிறுத்தணும், திரும்ப 2 தடவை சொல்ற வரைக்கும் வெளியே விடணும். இப்படி ஒரு கணக்கு வச்சு சொல்லலாம். அதை இல்லை உங்களால் எண்ண முடியும்னு சொன்னாலும் செய்யலாம். இழுத்து நிறுத்தி வெளியில் விடுகிற பொழுது நிறைய ரிலீஃப் கிடைக்கும், பல்வேறு விஷயங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் இது முறையாக செய்தால் தலைவலி விட்டு போகும் நீர்னால. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை முறையாக செஞ்சால் தலைவலி இருக்கிறவங்களுக்கு நீர் கோத்து, மண்டையில் நீர் கோத்து தலைவலி இருக்கிறவங்க இதை ரொம்ப ரெகுலராக உட்காந்து கரெக்டாக அது செய்தால் நம்பவே மாட்டீங்க. ஒரு இடத்துல ஒருத்தர் சொன்னேன் செய்யுன்னு, அவர் ஒன்று செஞ்சார். செஞ்ச உடனே கிருகிரு கிருகிருன்னு தலையிலேருந்து பைப்பை திறந்து விட்ட மாதிரி தண்ணி கடகடகடன்னு மூக்கு வழியாக ஊற்றிருச்சு. இந்த மேலேருந்து நீர் அது அவ்வளவு சக்தி வாய்ந்தது. அதை பிராணாயாமத்தை முறையாக செய்வது. நீர் கோத்துக்கிட்டு மண்டையில் வலி, மண்டை வலி, இதுக்கெல்லாம் ரொம்ப இது ஒரு சிறந்த பிராணாயாமத்தினுடைய ஒரு பலன் உண்டு. அது முறையாக செய்யணும். பிராணாயாமம் சொல்லிக் கற்றுக் கொடுக்கல, டிப்ஸ் தான் சொல்லியிருக்கிறேன். இந்த பாடலில் ஆக அதை சொல்கிறார். இந்த 2 குதிரைங்கிறது இது பிராணாயாமத்தினுடைய துவக்கத்தில் சொல்லுகிறார். பிராணாயாமத்தில் நிறைய சொல்கிறார் குறிப்புகள். அதையெல்லாம் நாம் வருகின்ற வாரங்களில் தொடர்ந்து பிராணாயாமத்தை சிந்திப்போம் என்று சொல்லி நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதி மகிழ்வோம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். திருமூலருடைய குருவருளும் சிவபெருமானுடைய திருவருளும் உங்களுக்கு நிறைந்து விளங்குவதாக என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி.